ரீசெண்டாக விஜயுடைய கட்சி சார்பாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தளபதி விஜய் சார்பாக 10th 12th மாநில அளவில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அவர் தொகுதி வாரியாக முதலிடத்தில் இருக்கிறவங்களுக்கு சான்றிதழும் அதுக்கப்புறமா ஊக்கத்தொகை அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அண்ட் அந்த இந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தாவாகாவை சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தார். அது ரொம்ப பேசும் பொருளாக மாறி இருக்குது. அது நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறேன். அறிவு வேணாம் தமிழனுக்கு. நீங்க அரசியல் விமர்சனம் நீங்க பண்ணலாம், நான் கூட பண்றேன். விஜயோட அரசியல் எனக்கு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லாம நான் சொல்றேன். ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு வரம்பு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஒரு நிகழ்ச்சியை கலங்கப்படுத்துறீங்க. அதில் வர பிள்ளைகள் ஒரு இடத்துல வாழ போகிற பிள்ளைகள், அதுங்கெல்லாம் ஒரு நடிகன் 2 கிராம் தங்கம் கொடுக்கணும், அவனை போய் கட்டி பிடிக்குதுங்க, முத்தம் கொடுக்குதுங்க அப்படின்னு சொன்னால் உச்சபட்சமாக பெற்றோர்கள் கூட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு பேச்சு இதெல்லாம். அதெல்லாம் ஸ்கூல் போகிற பிள்ளைகள். இவங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஏழைங்க. அது நம்ம தோல் மேலே கூட கை வைப்பாங்க, நம்ம தோல் மேலே கூட கை வைப்பாங்க, இல்லை நாம கூட தோலில் கை வச்சாலே அது தப்பாயிடுமா? எவ்வளோ கேவலமாக இல்லை ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற மனுஷனா நான் கேட்குறேன். வேல்முருகன் என்ன சொன்னால், நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கு, உங்கள் தொண்டர்களே வராங்க, தொண்டர் அணியில் இருக்க பெண்கள் கூட வராங்க, உங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அண்ணா நான் உங்கள் தோல் மேலே கை போட்டுங்கன்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சால்வை போடலாம், இல்லை உங்களுக்கு மாலையை கூட பெண்களே கூட பார்த்தீங்கன்னா மாலை போடலாம். அது தப்பாயிடுமா? நீங்க கூத்தாடின்னு சொல்றீங்க. கூத்தாடினா எல்லாரும் தான் கூத்தாடி. கூத்தாடி வார்த்தையும் கிடையாது. நீங்க அதே தப்பான வார்த்தை இல்லை. ஆனா நீங்க ஏன் அதை கூத்தாடின்னு சொல்லணும்? உதயநிதி கூத்தாடி, மு.க. ஸ்டாலின் கூத்தாடி, இன்னும் அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க நடிக்க வந்திருக்கிறாங்க அப்படி இருக்காங்க. ஏன் நீங்க நடிச்சு இல்லையா? நீங்க ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே போராடுற மாதிரி ஒரு காட்சி நடிக்கிறியா? அப்ப நீங்க கூத்தாடி இல்லையா நீங்க? ஆனா இதுக்கு இப்போ வரைக்குமே தாவைக்காவை தவிர்த்து வேற எந்த கட்சியினரும் ஏன் ஒரு அதுதான் சாபக்கேடு. அதுதான் சாபக்கேடு. அதுதான் இங்க தமிழ்நாடு அரசியல்ல அதுதான் சாபக்கேடு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக விஜயுடைய கட்சி சார்பாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தளபதி விஜய் சார்பாக 10th 12th மாநில அளவில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அவர் தொகுதி வாரியாக முதலிடத்தில் இருக்கிறவங்களுக்கு சான்றிதழும் அதுக்கப்புறமா ஊக்கத்தொகை அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அண்ட் அந்த இந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தாவாகாவை சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தார். அது ரொம்ப பேசும் பொருளாக மாறி இருக்குது. அது அப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் கொச்சையாக சொன்ன மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எப்படி? கொஞ்சம் கொச்சையாக இல்லைம்மா, கேவலமான பேச்சு. ஏன்னா அவங்க மார்க் எடுத்ததுக்கு வந்திருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் இது மாதிரி கூப்பிட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. சில பேர் இந்த மேடையில் பேசும்போது தங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒரு அடிமை கூட்டம் தான் உட்காந்துருக்கு, நாம் எது பேசினாலும் கேட்டால் அங்கே கை தட்டுவாங்க, அப்படியான ஒரு மனப்போக்கு உள்ளவங்க தான் இப்படியாக பேசுவாங்க. நீங்கள் அரசியல் விமர்சனம் நீங்கள் பண்ணலாம், நான் கூட பண்ணுறேன். விஜயோட அரசியலில் எனக்கு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லாம நான் சொல்கிறேன். ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு வரம்பு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது. நீங்கள் ஒருத்தர் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒருமையில் பேசுகிறதே இங்கே தவறுன்னு பேசுகிறாங்க. நீங்கள் ஒருமையில் கூட நீங்கள் அரசியலில் சர்வசாதாரணம் ஒருமையில் பேசுகிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நிகழ்ச்சியை கலங்கப்படுத்துறீங்க. அதில் வர பிள்ளைகள் ஒரு இடத்துல வாழ போகிற பிள்ளைகள், அதுங்கெல்லாம் ஒரு நடிகன் 2 கிராம் தங்கம் கொடுக்கணும், அவனை போய் கட்டி பிடிக்குதுங்க, முத்தம் கொடுக்குதுங்க அப்படின்னு சொன்னால் உச்சபட்சமாக பெற்றோர்கள் கூட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு பேச்சு இதெல்லாம். இவங்கெல்லாம் எப்படி வேல்முறை தன்னை வர ஒரு போராளின்னு வரை எப்படி சொல்லிக்கிறார் இவர்? ஒரு போராளி இப்படி பேசலாமா? இது வரைக்கும் யாராவது எந்த அரசியல் கட்சி தலைவராவது இப்படி பேசியிருக்காங்களா? ஒரு சில பேர் பேசுவாங்க, அவங்க அரசியல் கட்சியிலே நம்ம ஏத்துக்க முடியாத அளவுக்கான ஒரு சில. என்ன சொல்றேன், நீங்க எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கு. நீங்க விஜயை தாண்டி அங்க அந்த கிஃப்ட் அதாவது அந்த விருதை வாங்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களே நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அதெல்லாம் ஸ்கூல் போற பிள்ளைகள். அதுதான். இவங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஏழைங்க.
அவங்கள நீங்கள் எப்படி வந்து கேட்டினா வந்து ஒரு விருது வழங்குறதுக்காக செலக்ட் பண்ணால் இப்போ நான் இருக்கிறேன், இப்போ யார் வந்தாலும் கேட்டினா வந்து ஒரு 100 பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஏதாவது இலவசமாக அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை தரணும், பள்ளி ஊக்கத்தொகையோ இல்லை ஏதாவது பரிசு பொருள் தரணும்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்றோன்னா அந்த பிள்ளைகள் வருவாங்க, பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது வந்து நம்ம தோள் மேலே கூட கை வைப்பாங்க, நம்ம தோள் மேலே கூட கை வைப்பாங்க, இல்லை நாம கூட தோளில் கை வச்சாலே அது தப்பாயிடுமா? அது எவ்வளோ கேவலமாக இல்லை ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற மனுஷனா அவர். நான் கேட்குறேன் வேல்முருகன், நீங்கள் பேசுறது நீங்களே எடுத்து போட்டு பாருங்கள், அது நியாயமாக இருக்குமான்ட்டு. மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் சரி. ஈசிஆரில் வந்து கார் சாவியை போட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மனைவியை மாற்றிக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? எவ்வளோ காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எதை கொண்டு வந்து எதோட லிங்க் பண்ணி பேசுறது? ஒரு கட்சியோட தலைவர் நீங்கள் சொல்லுங்கள், சுய ஆதாயத்துக்காக வந்து பள்ளி மாணவர்களை கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாடகம் நடத்துகிறார் சொல்லுங்கள். ஆனால் கொச்சைப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிள்ளைகளை கொச்சைப்படுத்துறது, அந்த பெற்றோர்களை கொச்சைப்படுத்துறதுன்றது வந்து நீங்கள்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா? ஒரு தர்மம் வேணும்ல, பேச்சுல வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் வேணாமா? இப்போ அவரே வந்து அடுத்து ஏதாவது இல்லை இதுக்கு முன்னாடி கூட அவர் ஏதாவது இந்த மாதிரி கொடுத்துருப்பாரு பசங்களுக்கோ இல்லை இல்லை நான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாரு, அப்போ அவங்க வந்து நின்று வாங்குறவங்களெல்லாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க, உங்கள் தொண்டர்களே வராங்க, தொண்டர் அணியில் இருக்க பெண்கள் கூட வராங்க, உங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அண்ணா நான் உங்கள் தோல் மேலே கை போட்டுங்கன்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சால்வை போடலாம், இல்லை உங்களுக்கு மாலையை கூட பெண்களே கூட பார்த்தீங்கன்னா மாலை போடலாம். அது தப்பாயிடுமா? தப்பு இல்லை. ரொம்ப வேல்முருகன் வந்து இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் சொல்லிட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ கீழ்த்தரமாக வந்து பேச நீங்கள் என்னத்தை போராளி கீழ்ச்சிங்க? நீங்கள் கூத்தாடின்னு சொல்கிறீங்க, கூத்தாடினா எல்லாரும் தானமா கூத்தாடி? கூத்தாடின்றது கூத்தாடி தப்பான வார்த்தையும் கிடையாது. நீங்கள் அது தப்பான வார்த்தை இல்லை, ஆனால் நீங்கள் ஏன் அதை கூத்தாடின்னு சொல்லணும்? நடிகர் நடிகை சொல்லுங்கள். அப்போ கூத்தாடின்ற வார்த்தையே வந்து ஒரு கேவலமான ஒரு வார்த்தைன்றத நீங்கள் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தான் கூத்தாடின்னு சொல்கிறீங்க. துணை முதலமைச்சரும் ஆமாம், உதயநிதி கூத்தாடி, மு.க. ஸ்டாலின் கூத்தாடி, இன்னும் அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க நடிக்க வந்திருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. ஏன் நீங்கள் நடிச்சு இல்லையா? நீங்கள் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போராடுற மாதிரி ஒரு காட்சி நடிக்கிறியா? அப்போ நீங்கள் கூத்தாடி இல்லையா? நீங்கள் ஒரு தகுதி வேணும், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனசாட்சி வேணாமா? எவ்வளோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, ஜெயிக்கலை, நீங்கள் வந்து எம்எல்ஏ வந்து சீட்டில் நீங்கள் வந்து கூட்டணிக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் தனித்து நின்று ஜெயிக்க முடியாது, நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போகிறீங்க, இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அரசியல் நடவடிக்கைகள். ஒரு கட்சியில் நீங்கள் தனித்து போட்டிடலாம், இல்லை நீங்கள் கூட்டணிக்கு போகலாம், இதெல்லாம் வேறு. அதனால் முழுக்க பள்ளி மாணவர்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் அரசியல் படுத்துறீங்க. அரசியல் படுத்தி அதுக்கப்புறம் கேட்டால் நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். நானே கூட சொல்கிறேன், இது வந்து அரசியல் ஸ்டண்ட் ஒரு விஜய் பண்ணுறது, தாக்கி பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் தாக்கி பேசுறது வேற. பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோல் மேலக்குன்னா அவர் 50 வயசு ஆகுமா அவருக்கு? அவர் 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகள். ஆமாம், ஒரு நடிகராக கூட, இப்போ நடிகர் ஒரு கட்சியின் தலைவர் கூட இருக்கட்டும், தலைவராகவே கூட எடுத்துப்போம், வந்து ஒரு நடிகராக எடுத்துப்போம், அதை தாண்டி வந்து 50 வயசு அவருக்கு. அவர் வந்து பிள்ளைகள் வந்து பக்கத்தில் கட்டினா அவருடைய பிள்ளைகளுக்கும் வந்து இதே வயசு இருக்குது. அப்போ அவர் தோல் மேலே கை வைக்க தப்பு இல்லை. அவர் 2வது கௌரவமாக சால்வை போட்டு அது வந்து ஒரு மரியாதையாக தான் பண்ணுறாங்க. வேறு எந்த இடத்துல வந்து கேட்டால் இந்த மாதிரி பள்ளி மாணவருக்கு வந்து சால்வை போத்துற பழக்கம் இருக்குது. இவங்க அதை பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. பள்ளி மாணவர்கள் சால்வை போட்டு அதுங்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச சர்டிஃபிகேட் கொடுத்து இது வந்து முறையாக பண்ணுறாங்க. இதில் நீங்கள் குறை கண்டிங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லணும்னு கேட்டால் அரசியல் ரீதியாக சொல்லுங்கள். ஓட்டுக்காக பண்ணுறாருங்க இதெல்லாம் சொல்லுங்கள். விஜய் இதெல்லாம் எப்போ பண்ணுறாரு? 3 வருஷமாக தாங்க பண்ணுறாரு, ஓட்டுக்காக பண்ணுறாருன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் பெற்றோர்களை கூட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது. ஆனால் இதுக்கு இப்போ வரைக்குமே தாவேக்காவை தவிர்த்து வேற எந்த கட்சியினரும் ஏன் ஒரு அதுதான் சாபக்கேடு, அதுதான் சாபக்கேடு, அதுதான் இங்கே தமிழ்நாடு அரசியலில் அதுதான் சாபக்கேடு. பேசணும், ஆனால் மாற்று கட்சி கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட இது தவறான பேச்சு. அதை விட்டுருங்கம்மா. இங்கே நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பேசவே இல்லை யாருமே. இப்போ விஜய்க்கு நான் விஜயோட அரசியலை வந்து கேட்டால் சில நடவடிக்கைகள் பிடிக்கான்னு நானும் கூட விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது எப்படி சரியாக இருக்கும்? எவ்வளோ பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட பேசவே இல்லை. இது ஏங்க இப்படியான கருத்து சொல்கிறீங்க? அவர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாருங்க, அந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்டால் குறைகள் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் மொத்தமே அது வந்து கேட்டால் கலங்கப்படுத்தி ஆபாசப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, முழுக்க ஆபாசத்தனமான பேச்சு தான் இது. கேவலப்படுத்துறது கேட்டு பெற்றோர்களை கேவலப்படுத்துறது, அந்த பிள்ளைகளை வந்து கேவலப்படுத்துறது. நடிகன்னா அவங்களுக்குன்னா அவ்வளோ கேவலமா? எல்லா நடிகரும் அப்படி தான் இருந்துக்கிறாங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து இந்த சினிமா சம்மந்தமான எந்த நிகழ்ச்சியும் நீங்கள் போகவே கூடாது. அவர் எத்தனை சினிமா நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூக்கு போயிருக்கிறீங்க, ஓஹோன்னு இருக்கீங்க, எவ்வளோ நடந்திருக்குல்ல. ரொம்ப தப்பு.
நான் ஃபுல்லாக கேட்டேன், ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டேன். இவ்வளோ கேவலமான ஒரு அரசியல்வாதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவர் சொல்லிக்கலாம், நான் போராளி, நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்ட்டு. பெருசாக பண்ணது வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டோலை அடித்து உடைச்சது. அது வந்து டோல் முருகன், வேல்முருகன் பேர் டோல் முருகன் ஆச்சு, அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் சொல்லலாம், இந்த நிகழ்ச்சி பண்ணால் அந்த நிகழ்ச்சி, ரைட்டு, இதெல்லாம் அரசியல் நடவடிக்கை. இதனாலேயே நீங்கள் வந்து உணரவே இல்லைல்ல. அதெல்லாம் எப்படி வரும்? எப்படி அவங்களுக்கு தோணும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கண்ணை மறைக்குது. இது வந்து அடுத்தவர்களுடைய புகழ் கிடைக்குது, இதன் மூலமாக விஜய்க்கு வந்து ஒரு புகழ் கிடைக்குதுன்றதுனால நீங்கள் என்ன சொல்லி கேட்டால் உங்கள் கண்ணை மறைச்சி அதை கொட்டுறீங்க. சரி, அதில் நிற்கிறீங்கன்னு பார்த்தா அதில் நிற்கலை. நான் விஜய்க்கு எதிராக பேசவே இல்லை, நான் விஜய்க்கு எதிராக பேசலை. நீங்கள் பாய்ஸ் கார்டனில் யார் இருக்கிறாங்க? ரஜினி தானே இருக்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு நடிகன் வந்துட்டாருனாக்கா உடனே வந்து ராத்திரி முழுக்க தண்ணி அடிச்சுட்டு வருவார் கேட்டால் நீங்கள் அடிக்கவே மாட்டீங்களா? நீங்கள் அடித்ததே இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். அதையா டிக்ளேர் பண்ணலாமே. நான் இது வரைக்கும் என் வாயில் வந்து ஒரு சொட்டு மதுவை கூட என் நாவால் நான் தொட்டதில்லை சொல்ல வேண்டியதானே. டிக்ளேர் பண்ணுங்களேன் பார்க்கலாம். அதை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க ராத்திரிலாம் தண்ணி அடிக்கிறது நீங்கள் என்ன நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்களா? நீங்கள் என்ன ஊற்றியா கொடுத்தீங்க? ரஜினிக்கு ராத்திரி ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறத வந்து நீங்கள் என்ன பக்கத்தில் வந்து ஊற்றி கொடுத்தீங்களா? கேட்க வேண்டியது வருமா வராதா? நடிகர்னா ராத்திரிலாம் குடிப்பான், நீங்கள்லாம் குடிக்க மாட்டீங்க. அந்த வார்த்தை தப்பு இல்லை. முழுக்க ராத்திரி முழுக்க தண்ணி அடித்து மறுநாள் காலையில் வருவான், அவன்கிட்ட தலைவான்னு சொல்லலாம். அது அவங்களுடைய அமைப்புங்க, அவங்களோட ரசிகர்கள் சொல்கிறாங்க. உனக்கு என்ன அதனால்? உங்களை சொல்லலை இல்லை. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வரைக்கும் சீமான்ட்டு தலைவான்னு சொன்னாங்க. சீமான் இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆட்கள்லாம் யார்? நீங்கள் போராளி தான். உங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் சீமான் ஸ்கிராப் பண்ணுது. சீமான் வேணான்னு தூக்கி போட்டவங்க தான் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியும்ல? நீங்கள் போராளினா உங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே சீமான் ஸ்கிராப் பண்ண ஆயுதங்கள் தான் உங்ககிட்ட இருக்குது. அப்போ நம்ம சொல்ல முடியும்ல? நான் வந்து எப்போவுமே நான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் ரொம்ப வன்மத்தை கொட்டி அப்படிலாம் பேசணும் அவசியமே கிடையாது. கலங்கப்படுத்தி, ஆபாசப்படுத்தி, கொச்சப்படுத்தணும். நடவடிக்கை சரியில்லைன்னு நம்ம நடவடிக்கை சரியில்லைன்னு பேசுவோம். விஜய் தான் பேசியிருக்கேன், விஜயோட நடவடிக்கை அரசியல் நடவடிக்கை சரியில்லை, கல அரசியலுக்கு வரல, இப்படி செஞ்சிடக்கூடாது, அப்படி செய்யணும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரேடியாக வந்து குழந்தைங்க வந்து அந்த பரிசு வாங்குறதே நீங்கள் கொச்சப்படுத்துறீங்களே, உங்களுடைய புத்தி எப்படி இருக்குது? உங்களுக்கு வயசு என்ன? இல்லை, இது வந்து உண்மையிலேயே அவர் அடுத்த கட்ட எலெக்ஷனுக்காக நான் வந்து பண்றேன்னு நினைச்சா இது விஜய் இப்படி அட்டாக் பண்ணா, விஜய் சம்பந்த நிகழ்ச்சி இப்படி அட்டாக் பண்ணா நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம பேச பொருளாயிடுவோம், இதன் மூலம் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பேசுறது. வேல்முருகனுக்கு வந்து இங்கே அரசியலில் என்ன இருக்குது? இப்போ நம்ம பேசுவோம். ஒரு தனித்து நின்று உங்களால் ஒரே ஒரு சீட் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் எப்படி தான் கோபாலபுரத்தில் போய் நீங்கள் வந்து மண்டிடணும். நீங்கள் சட்டசபையில் நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க, சட்டம் எல்லாமே வரலாறு அப்படியே இருக்குது. நீங்கள் என்ன பேசுனீங்க, அவங்க வந்து அமைச்சர்கள் எப்படி பதிலுக்கு எப்படி நடந்துக்கிட்டாங்க, நீங்கள் எப்படி கதறினீங்க, கண்ணீர் விட்டீங்க, எல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் கடைசியில் எங்கே போய் நிற்க போகிறீங்க? மறுபடியும் நீங்கள் அங்கே தான் போய் நிற்க போகிறீங்க. கோபாலபுரத்தில் தான் போய் நிற்கணும். ஒரு சீட்டுக்கோ இல்லை 2 சீட்டுக்கோ, இதானே உங்கள் நிலைமை. அப்புறம் தனிப்பட்ட முறையில் பேசுவார். பெற்றோர்கள் நீங்கள் பேசுகிறீங்களே, யாராவது ஒரு பெற்றோர் வந்து ஆன் மீடியாவில் உட்காந்து உங்களை பர்சனலாக பேசினா நீங்கள் தாங்குவீங்களா? நீங்கள் யாராவது ஒரே ஒரு பெற்றோர் வந்து உங்கள் பர்சனலாக உங்களை அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, வேல்முருகனை பற்றி பேசுகிறாங்க தைரியமாக, நீங்கள் தாங்குவீங்களா? நீங்கள் தனிப்பட்ட விஷயம் எடுத்து பேசுனா, நீங்கள் அவங்கள கூட்டி கொடுத்தான்னு நீங்கள் பேசுகிறீங்க. பெற்றோர் வந்து கூட்டி கொடுத்த சமம் அது, கொண்டு வந்து கூட்டி கொடுத்த மாதிரி கொண்டு ஒரு வீட்டில் வாழ போகிற பெண்ணு என்ன ஆகிடும்? வாழ போகிற பெண்ணு என்ன ஆயிடுச்சுங்க? குத்தாட்டம் போட்டாங்களா? ஸ்டேஜில் பிரச்சாரத்துக்காகவோ இல்லை பொதுக்கூட்டத்துக்காகவோ நிற்க வைக்கல, அரைகுறை ஆடையோட ஆட விடலை. அதெல்லாம் நடக்குது. நீங்கள் கூட்டணி இருக்கிற கட்சியிலே நடக்குது. நடக்குதா இல்லையா? உங்கள் மாநாட்டிலே நடக்குது. அதெல்லாம் பேசுவீங்களா? நீங்கள் ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள் வந்து கேட்டினா வந்து ஏதோ வந்து நடிகர்ன்ற முறையிலையோ அல்லது வந்து கேட்டினா வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பக்கத்தில் இருந்து போட்டோ எடுத்துறாங்க, அண்ணனாவோ எப்படி எடுத்துப்பாங்க. அதை எப்படி கொச்சைப்படுத்துவீங்க நீங்கள்? என்ன கேட்குறேன் நான். இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணி இருக்கக்கூடிய அந்த பன்வாரிலால் ஒரு முறை ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு பெண் மேலே வந்து கன்னத்தில் தட்டிட்டார். அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து சொன்னார். உடனே ஒரு சொன்னார், என் பேத்தி முறைன்னு சொன்னார். அந்த பிரச்சனை அப்படியே விட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், விஜய்க்கு 50 வயசு ஆகுது. வர பிள்ளைகள் எல்லாம் அவருடைய மகள் மாதிரி, தங்கைன்னு கூட சொல்ல முடியாது, எல்லாமே மகள் தான், மகன் வயசு. அவங்கள சேர்த்து இதில் ஆண் பெண் பாரபட்சம் பார்த்து ஏதாவது நடந்துக்கிறாரா? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி அப்படி நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க, பெண் குழந்தை வந்தவங்க தான் கட்டி பிடிச்சிக்கிறாருங்க, ஆண் குழந்தை வந்தவங்க தூரமாக நிற்க வைக்கிறாங்க. எல்லாரையும் சரிசமமாக தான் நடத்துகிறாரு. அப்பா அம்மா முதல் கொண்டு எல்லாருமே தப்பான விஷயம். இந்த விஷயத்தில் வந்து வேல்முருகன் வந்து மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்கள் தரம் தான் குறைஞ்சிருக்கு.
வேல்முருகனுடைய தரம் வந்து என்னன்றது தெரிய வந்திருக்கு. அவ்வளோதானே தவிர இதை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ என்ன சீமான் கிட்ட இருந்து வந்த பல ஸ்கிராப்புகள் வந்து இவர்கிட்ட இருக்கிறதுனால அதை வச்சு நீங்கள் வந்து கேட்டால் வந்து ஆயுதமாக நீங்கள் காட்டிக்கிறீங்க, நான் பெரிய போராளி, எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் காத்தடிச்சா திரும்பவும் வந்து தைரியமா பேச சீமான் கூட இதுக்கு ஒன்றும் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுதான் இல்லை, அவர் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இப்போ அவர் கட்சியிலேருந்து பலரும் கேட்டினா அவர் ஸ்கிராப் பண்ணதெல்லாம் இங்கே வந்துருக்கிறாங்க. இப்போ அதுக்காக சொன்ன மாதிரி ஆயிடும். இதை வந்து இப்போ சமீபத்தில் சீமான் வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறார். பேச்சில் நடவடிக்கையில் நிதானம் இருக்குது. இதுதான் கரெக்டு. இப்போ இவர் வந்து இப்போ இது மாதிரி பேச நான் தான் சொல்லலை. கடந்த காலத்தில் நீங்கள் வந்து ஆவேசப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க, பல விஷயங்கள் நமக்கு தெரியுமா. நீங்கள் போராளினா உங்களுடைய அரசியல் வந்து வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுனால எவ்வளோ மைனஸ் இருக்குன்னு தெரியும் வேல்முருகன். நம்ம அது இப்போ பேசக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நம்ம வந்து அரசியல்வாதியா நம்ம இப்போ தாவேக்கால நான் ஒரு உறுப்பினரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பங்களிப்பு இருந்ததுன்னா நான் பேசலாம். ஆனால் ஒரு பத்திரிகையாளர்னா எங்களுக்கு பல செய்திகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து வேல்முருகன்றவர் கேட்டால் நம்ம போராளியாக பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்னு நம்ம கவனிச்சிடும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசும்போது பெற்றோர்களை நீங்கள் காயப்படுத்துறீங்க. அவங்களாம் யாரும் வந்து பேச மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா, இல்லை நாங்களே பேசிட்டோன்னு வச்சுங்க, கடந்த காலத்தில் எவ்வளோ செய்திகள் இருக்குது. நீங்கள் வந்து மாறி மாறி கூட்டணி வைக்கிறீங்க, நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, இதை தாண்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க என்னெல்லாம் பேசுனாங்க, உங்களுடைய கட்சி பேரை வச்சே என்ன பேசுனாங்க, உங்கள் கட்சி பேரை வச்சே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள உங்கள் குடும்பத்தில் என்ன பேசுனாங்க, அதெல்லாம் நம்ம பேசலாமா? நல்லா இருக்குமா? அதெல்லாம் நீங்கள் பர்சனல் அட்டாக் போகக்கூடாது, பொலிட்டிக்கலாக பேசுங்க. விஜயோட அரசியலை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் பெற்றோர்களை கொச்சப்படுத்துறது, மாணவர்களை கொச்சப்படுத்துறது. இப்போ காலைல ஒரு தம்பி சொல்கிறாரு, என் தங்கச்சி கூட போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க, எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. காலைல ஒரு தம்பி என்கிட்ட பேசுனார். இத்தனைக்கும் வந்து நான் விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன்னு தெரியும். ஆனாலும் வந்து எனக்கு காலைல ஃபோன் பண்ண சார், என் தங்கச்சி கூட வந்து அது எப்படி இருக்கும், அவங்களுக்கு மனவேதனை எவ்வளோ இருக்கும், நீங்கள் போகிற போக்கில் அப்படி சொல்கிறீங்கல்ல. அதுவும் யாரும் சும்மா ஏதோ குலுக்கல் முறையில் கிடைச்சது கிடையாது. எல்லாம் அதுக்காக கஷ்டப்பட்டு முறையாக படித்து முறையாக தகுதியானவர்கள் செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. வேல்முருகன் வந்து கண்டிக்க தகுந்தது. உங்களுடைய இந்த ஒரு பேச்சு வந்து நிஜமாலே மற்றவங்க யாருமே இந்த அளவுக்கு ஒன்று யாரும் பேசவே இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. நீங்கள் ரொம்ப போல்டாக எடுத்து சொன்னீங்க சார். அட்லீஸ்ட் பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் வேற யாராவது ஒரு கட்சியினரோ இல்லை அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்கள் யாராவது பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. தவிர்க்க முடியாது. இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் கேட்டேன்னா, சேகுவாரான்னு பேரை வச்சுக்கிட்டு இதை கூட நான் பேசலன்னு வச்சுங்களேன், அப்புறம் அந்த பேரை நான் எதுக்காக சேர்க்கணும்? ஜெய்சங்கர்ன்ற பேரோட சேர்த்து சேகுவாரான்னு சேர்த்துனா இதை கூட நான் பேசலைன்னா அந்த சேகுவாரான்ற பேர் எனக்கு எதுக்காக நான் வச்சுக்கணும்? அட்லீஸ்ட் கட்சி மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி யாராவது இவருக்கு கண்டிச்சு, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். யாருமே பேசவே இல்லை, யாருமே கண்டிக்கலன்றது தான் ரொம்ப வருத்தம். ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கண்டிப்பா மக்கள் வந்து கண்டிப்பாங்க 2026ல். அது அப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி.